நீங்களே ட்ரெஸ் மாத்தி விட்டீங்களோ? ஆ, அப்போ சின்ன மாமாவுக்கு கடைசி வரைக்கும் நிதானமே வரலையா? ம்ஹும். ఎங்க ఫుల్ బోధ. నేనేం చేయను, చాలా కష్టమైపోయింది భారతి. உங்க கஷ்டம்லாம் எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. சீக்கிரமே எல்லாத்துக்கும் முடிவு வந்துடும். உங்களை காப்பாத்த சொல்லி சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. செய்ய போறது சரிதானா? இதனால அக்கா லைஃப் பாதிக்கப்படுமா? இல்ல, எதுவா இருந்தாலும் சொல்லிடணும். எல்லாம் அக்கா பார்த்துப்பாங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பேங்க் கிளியரன்ஸை நான் வாங்கிட்டேன். உங்க கொட்டேஷன் அனுப்பிடுங்க. இன்னைக்குள்ள அனுப்பி ஆகணும். நான் ஏதோ ஆஃபீஸ்க்கு தான் வந்துகிட்டே இருக்கேன். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ராஜேந்திரன் கிட்ட ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். அதை ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் வந்ததும் சைன் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கணும். ரொம்ப அர்ஜென்ட். நான் வந்துகிட்டே இருக்கேன். அதானே, நான் இப்போ மெசேஜ் பண்ணிடுறேன். ஓகே, சரி, தேங்க்யூ. சரவணா, சர்ப்ரைஸா வந்திருக்க? சாரி, இன்னைக்கு ஒரு டெண்டர் கொட்டேஷன் அனுப்பணும். ரொம்ப முக்கியம். அதான் அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சரி, அம்மா எப்படி இருக்காங்க? மாலதி ஏதாவது பிரச்சனை பண்றாளா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பக்கமா சவாரி வந்த, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு. என்னடா, நல்ல நாளா பார்த்து வந்தப்போ. எனக்கு ஆபீஸ் வேலை. அத்தை வேற கோயிலுக்கு போயிருக்காங்க. உனக்கு காஃபி கொடுக்க கூட ஆள் இல்ல பாரு. சரி, ஒரு நிமிஷம், ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிடுறேன். அக்கா பிஸியா இருக்கிறாங்க. இப்போ சொல்ல முடியாது போல இருக்கேன். இப்போ விட்டா வேற எப்போ சொல்ல முடியும்? எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல. அக்காவை தனியாக ஒரு நிமிஷம் கூட்டிகிட்டு போய் இதை பற்றி பேசியே ஆகணும். என்ன சாரோட முகமே இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது 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 என்னடா வந்து போயின ఆగరా ఆవు ఏమిటిది? ఇలాగే వెళ్తావా? బట్టలు వేసుకుని వెళ్దుగానరా. చెప్తే విను, బట్టలు వేసుకుని వెళ్ళు, సరేనా? ప్లీజ్ మా, ప్లీజ్ మా, కొంచెం పడేసేసమ్మా, ప్లీజ్ మా, ఉడిని మా అమ్మ, ప్లీజ్ మా. రా ముందు, రమ్మంటుంటే. சரவணா, சரவணா, என்னது? ஒண்ணுமே புரியல. சகுந்தலா விவகாரம் மாதிரி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாரா? அப்படி எதுவும் இருக்காதுன்னு நினைச்சனே. அப்போ இது உண்மைதானா? இவரை திருத்தவே முடியாதா? டே சரவணா, அக்கா, என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்லக்கா. அக்கா இதை பார்த்தும் சாதாரணமா இருக்காங்களே, எப்படி? என்னடா? அக்கா, அது அவங்க. அதெல்லாம் நீயும் தெரிஞ்சுக்கணுமா? விடு. என்னக்கா விடுன்னு சொல்ற? யாரோ ஒரு லேடி வீட்டுக்குள்ள இருக்காங்க, நீ என்னடா? சரவணா, நீ டென்ஷன் ஆகாத. அவங்க,
நட்ராஜன் மாமாவோட சின்ன வீடு, சின் செகண்ட் ஒய்ஃப். அக்கா என்னக்கா சொல்ற? அது பெரிய கதை சரவணா. நம்ம மாலதி போன்ல பேசினத அவங்க சின்ன வீடுன்னு தப்பா நினைச்சிட்டாங்க இல்லையா? அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா இவங்க குழந்தையோட வந்து நான் தான் இவரோட 2வது வைஃப்னு வந்து நிக்கிறாங்க. இவங்க என்னடானா தன்னை நடராஜனுக்கு வைஃப்னு சொல்றாங்க. அவர் என்னடானா மறுக்கிறாரு. ஆமாண்ணா இவங்களை ஏத்துக்கணும், இல்லைன்னா இவங்களை யாருன்னு நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். இது ரெண்டையுமே செய்யாம நட்ராஜன் மாமா ஏதோ ரகசியமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே இங்க மர்மமாவே இருக்கு. அப்போ சந்தோஷ் மாமா தப்பு பண்ணலையா? ஆனா அவருக்கும் இந்த லேடிக்கும் என்ன சம்பந்தம்? ஏய் சரவணா, லாங் டைம். ஹலோ மாமா. வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். எப்போ வந்த? இப்போதானே? இப்பதான் மாமா. ஓ ஓகே. சந்தோஷ், அந்த ஏஎல்என் டெண்டர் டெட்லைன் இன்னைக்கு தான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? நீ சொன்ன உடனே டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி உனக்கு மெயில் பண்ணிட்டேன். நீ செக் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் என்ன குறை சொல்லாத. உங்களை யாராவது சொன்னாங்களா? நான் ஆஃபீஸ்க்கு போய் சைன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ம். ம். அப்புறம் ఇప్పుడు వెళ్ళి ఆడుకో, కానీ జాగ్రత్త, మొక్కల్లోకి వెళ్ళకూడదు సరేనా? జాగ్రత్తరా. వెళ్ళు. சரிம்மா. சரவணா, ஆ? அது யாருன்னு பாரதி சொன்னாலா? என்ன? ம் அக்கா சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன் மாமா. சாரி. சந்தேகப்பட்டியா? என்ன சொல்ற? நேத்து நீங்க அவங்க கூட வெளியில பேசிட்டு இருந்ததை பார்த்தேன் மாமா. பாத்தியா? ஆமாம் மாமா. சகுந்தலா மேட்ரு மாதிரி நீங்கள் தேவையில்லாத சிக்கலை மாட்டிக்கூடாதுன்னு தான் அக்கா கிட்ட விஷயத்த சொல்ல வந்தேன். அக்கா சொல்லிட்டியா? இன்னும் இல்லை மாமா. சபா, நல்ல வேலை. தயவு செய்து சொல்லிடாதப்பா. ஏன் மாமா? இல்லை சரவணா, ஆக்சுவலாக அவளுக்கு சரவணா, இந்தா காஃபி. சந்தோஷ், நான் மெயில் எல்லாம் செக் பண்ணிடுறேன். நீங்க ஆன்லைன்ல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடுறீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். சந்தோஷ், ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டாங்களா? நான் உடனே கிளம்பணும். ஆமா, நீங்க என்ன ரிலாக்ஸ்டா இருக்கீங்க, கிளம்பலையா? அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதா. லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி போட்டு கூட. டிஃபன் சாப்பிட்ற நேரத்துல காஃபியா? ஒரு காஃபியில் என்ன ஆகிட போகுது, ப்ளீஸ். அக்கா. நீ வாயேன் கொஞ்சம். நல்ல வேலை, கொஞ்சம் தான் காரியத்துக்கு எடுத்துட்டு போய் பாவி. என்ன மாமா சொல்கிறீங்க? உங்ககிட்ட உண்மையை சொல்கிறான், பெட்டர் நீ உட்காரு. இப்போ நீ பார்த்தல, அவங்க ஒன்றும் சித்தப்ஸோட உண்மையான சின்ன வீடு கிடையாது. சின்ன வீடாக நான் நடிக்க வச்சுருக்கேன். மாமா, என்ன மாமா அதெல்லாம்? இது ஒரு தப்பும் கிடையாது. அந்த சகுந்தலா வச்சு என்னை எந்த அளவுக்கு அந்த ஆள் டார்ச்சர் பண்ணான். நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தினால, அப்போ அவன் டேர்னு, இப்போ ஏன் டேர்னு. பழிக்கு பழி, இது பழிக்கு பழி. இப்போ அந்த ஆள் படாத பாடுபட்டு இருக்கான். இது கூட நல்லா இருக்கு மாமா. மொத்த குடும்பம் அவன் மூஞ்சில் காரி துப்பி அவனை கண்ணா விடன்னு கேட்டுருச்சு. ராஜேஷ் அவனை செருப்பால் அடிக்கிறத குறை. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு அந்த ஆளை அடித்து உன் கணக்கு டாலி பண்ணிட்ட.
என் மகன் தான் பண்ண வேணாமாப்பா, அதனால தான் இந்த செட்டப்பு. ஆனால் ஆக்சுவலாக அதை விட அவனுக்கு இதுதான் பெரிய அடி. மாமா நான் ஆள் வச்சு அடிச்சது எனக்கு எல்லாம் தெரியும். உங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டா, நீ டென்ஷன் ஆகாத. எனக்கு உங்களை கொஞ்சம் கூட கோவம் கிடையாது சரவணா. இன்ஃபேக்ட் நான் உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ணணுன்னு அன்றைக்கே நினச்சேன். ஆனால் அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, இப்போ தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் மாமா. அண்ணா அக்கா அந்த லேடியை நடராஜ மாமாவோட சின்ன வீடுன்னு நம்பி பேசுகிற மாதிரி தெரியுது. அதுதான் நான் சொல்கிறேன், உங்கள் அக்காவுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இங்கே பாரு, நான் உங்கள் அக்காவுக்கு தெரியாமல் இந்த விஷயமும் பண்ண மாட்டேன். ஆனால் இதை மட்டும்தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் பாரதிக்கிட்ட போய் நான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னால் ஒத்துப்பாளா? நியாயம் தர்மம் எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு பேச ஆரம்பிச்சிருவா. அதனால தான் மோரோவர் இந்த நடராஜ் மாதிரி ஆளுங்களை பழி வாங்குறதுக்குலாம் நியாயம் தர்மம்லாம் பார்க்கவே கூடாது. அதனால தான் இல்லை இறங்கியிருக்கேன். நீ இதை எந்த காரணத்துக்கு கொண்டு வெளியே லீக் பண்ணிடாத, அவர் பிரச்சனை பெருசாகிடும். அட போங்க மாமா, இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை போய் நான் அக்கா கிட்ட சொல்வேண்ணா? చిన్నా చిన్నా ఒక్కసారి రారా. ఇంకా కొంచెం పాడే సుసమ్మా. துர்கா, இது சரவணன், பாரதியோட பிரதர். నమస్కారం అండి. அண்டி நொண்டிலாம் ஒன்று வேணாமா, ஏற்கனவே நம்ம 2 பேரும் பேச நான் பார்த்துட்டான். துர்கா போ போ. ம். சூப்பர் ஐடியா மாமா. அந்த ஆள் செஞ்சதுக்கெல்லாம் சரியான பதிலடி. எப்படி மாமா இதெல்லாம் செஞ்சீங்க? இல்லை சரவணா, என்ன ஆக்சுவலாக சரவணா? வாங்க. மாமாவும் மச்சானும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போதானே மாமா சாப்பிட்டேன். அதே அதான் ஆட்டோலாம் எப்படி ஓட்டுறான், பெட்ரோல் விலைலாம் ஏறிடுச்சா இறங்கிடுச்சா, மீட்டர்லாம் கரெக்டாக போடுறான்னு கேட்டேன். அவ்வளோதான். போதுமே. இன்னைக்கு ஆபீஸ்க்கு கிளம்புற ஐடியாலே இல்லையா? இன்னும் ட்ரெஸ்ஸே மாத்தல நீங்க? ஆஃபீஸ்க்கு எப்போ வேணால் போகலாம், ட்ரெஸ் எப்போ வேணால் மாற்றலாம். சரவணா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான், ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கோம், பேச விட. அப்புறம் அப்பா எப்படி இருக்காரு? இந்த சமோசெல்லாம் அப்படியே பெரிய சைஸ்லாம் இருக்கு, இல்லை சைஸ் சின்னதாக ட்ரையாங்கிள் தான் போடுறாரா, இல்லை ரவுண்ட் ஆயிடுச்சா? இன்னைக்கு மட்டும் டெண்டர்ல ஏதாவது சொதப்புங்க, அப்புறம் வச்சுக்கிறேன். ஐயோ, இந்த பாருப்பா, நான் ஒன்றுமே பண்ணலை, ரேண்டமாக ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டு நடந்துகிட்ருக்கு. இப்போ நீ அவனை ஆள் வச்சு அடிச்சல, அவன் என்னமோ நான் தான் அவனை ஆள் வச்சு அடித்தேன்னு அவனே நினச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே கொதிச்சுட்ருக்குறான். மற்றதுக்கு நம்ம கதிர் இருக்கிறார்ல, இந்த நடராஜன் யாரோ ஒரு பொம்பளை கூட பேசிட்டு இருந்துக்கிறான், அதை ஒரு வீட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டாரா. இந்த கேப்பில் நம்ம மாலத்தீ வேறு சித்திக்கிட்ட பேச்சு தொலைச்சிட்டாலா, பிரச்சனை பெருசாகிடுச்சு. ஸோ இந்த ஆளுக்கும் ஏதோ ஒரு லேடிக்கும் ஒரு லிங்க் இருக்குன்னு வீட்டில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே பத்ரி அங்கிள் வேற, டே உனக்கு சின்ன வீடு இருக்கான்னு நோண்டி நோண்டி கேட்டார். ஆரம்பத்தில் இல்லைன்னு சொன்னவன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இரிட்டேட் ஆகி ஆமாம் இருக்குது அப்படின்னு உளறிட்டான். ஆக்சுவலாக இந்த ஆளுக்கு சின்ன வீடே கிடையாது. இவன் இப்படி சொன்னனால வீட்டில் இருக்கவங்க எல்லாம் அது உண்மைன்னு நம்பிட்டாங்க. ஸோ இதில் நான் ஒன்றுமே பண்ணலையே, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண? என்ன சந்தோஷ், இன்னும் ட்ரெஸ்ஸை மாத்தல, டிஃபன் சாப்பிடல, நிறைய வேலை இருக்கு. ஆமாம்மா, நிறைய வேலை இருக்குப்பா. அது என்ன பண்ணப்போ, அந்த ஷர்ட் சட்டை இல்லை, இந்த லேப்டாப் மேலே போய் லேப்டாப் எடுத்துட்டா. போ சீக்கிரம் போய் லேப்டாப் எடுத்துட்டா போ. சோம்பேறி. நான் ஒன்றுமே பண்ணல. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே நான் சின்ன ட்ராமா போட்டேன். அது பிக போய் கண்ணா பண்ணி ஹிட் ஆகிடுச்சு. அந்த நடராஜனுக்கு ஏகப்பட்ட டார்ச்சர். டோட்டல் ஃபேமிலி அவனுக்கு அகேன்ஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ என்னென்னா, விஷயம் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. இது விபரீதமாக போய் முடியறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தம்பி சொன்னது கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும், நீ கொஞ்சம் வெளியே சொல்லிடாதப்பா. நல்ல விஷயம் தானே மாமா பண்ணுறீங்க, நான் இதுக்கு சொல்ல போகிறேன். ஏன் மாமா, அந்த ஆள் பண்ண பாவத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிக்கட்டுமே, எதுக்கு அதுக்குள்ளே ட்ராமாவை முடிக்கிறீங்க? இல்லை சரவணா, ஆக்சுவலாக நடராஜனை பழி வாங்கிறதுக்கு தான் இந்த ட்ராமாவே போட்டேன். ஆனால் இதனால் அவன் மட்டும் பாதிக்கப்பட்டா பரவாயில்ல, இதோட சைடு எஃபெக்டாக செத்தி ரொம்ப எஃபெக்ட் ஆகிறாங்க. அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க.
நான் ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணும்போது அவங்கள பற்றி யோசிச்சே பார்க்கல. அவங்க சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் போயிட்டாங்க. ஐயோ, அவங்க அழுதெல்லாம் பார்த்து என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு. சரி, இவனை பழி வாங்கணும்னு நினச்சி ஒரு நல்லவங்களை பழி வாங்கிட போகிறேன். அதனால் இதோட கட் பண்ணுறது பெட்டர்னு தோணுது. அந்த ஆளை வச்சு அடித்ததுக்கே அக்கானை திட்டினாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக தோலை உரிச்சிருவாங்க. நான் வாயே திறக்க மாட்டேன் மாமா. அதனால ஐயோ வந்தாச்சு, அப்படியே பேசும்போது சிரி பார்க்கலாம். சந்தோஷ், ஐம் சீரியஸ். ஆஃபீஸ்ல இருந்து 4 தரம் கால் வந்தாச்சு. கிளம்புங்க. சரி சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். என்னடா மூஞ்சில இவ்ளோ சந்தோஷம் தாண்டவம் ஆடுது? என்ன பேசுனீங்க 2 பேரும்? அதான் அது. அதுவாக்கா, நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண சாதனை பத்தி பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயேன். ஓ, 2 பேருமா சேர்ந்து இந்தியாவை நாளடி உயரமாக்கிட்டீங்க தான். என்ன விஷயமா வந்தான்னு கேட்டா சாதனையை பேசுறாங்களா? அக்கா, இந்த பக்கமா சவாரியா வந்தேன், அப்படியே உங்களெல்லாம் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன்னு சொன்னல. சும்மா எதுக்கு ஏன்னு கேட்டுட்டு. ம். சரி மாமா, நான் கிளம்புறேன். சரி சரவணா, வரேன்க்கா. ம்ஹும். சந்தோஷ், எனக்கு என்னமோ இவன் வேற விஷயமா வந்தானோன்னு டவுட்டாவே இருக்கு. டவுட்டா? ம். பெரிய சிஐடி சகுந்தலா. காலங்காத்தால வெறும் வயிற்றுல காப்பி குடிச்சா டவுட் வரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வந்துருச்சுல? ரொம்ப தான். சந்தோஷ், அவன் என்ன சொன்னான்னு சொல்லுங்களேன். பணம் ஏதாவது கேட்க வந்துட்டு உங்களை பார்த்தது வைக்கப்பட்டு போயிருக்க போறான். ஆமாம். நீ வேற வேணா, அடுத்த வாட்டி உன் தம்பி வரும்போது கையில் கற்பூரம் பற்ற வச்சு நீ என்ன சொன்னு சொல்கிறேன், போதுமா? எல்லாத்துலேயும் டவுட்டு. ஏய், வாட் நான்சென்ஸ்? என்ன டைம் ஆச்சு? ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குல்ல? டெசர்ட் கொடு. வா வா, கிளம்பலாம். வா 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 வா. எங்கங்க அவனை இன்னும் காணோம்? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? ஏண்டி, போனதும் பாரதி பார்த்துட்டு வந்துட முடியுமா? இருந்து பேசிட்டு தான் வருவான். ஐயோ, எனக்கு ரொம்ப படபடன்னு வருதுங்க. அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. சும்மா இங்க உட்காந்து பதில் சொல்றதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல? போன் எல்லாம் பண்ண வேண்டாம். அவன் நேரம் இங்க தானே வரேன்னு சொன்னா, நாம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இவன் சீக்கிரம் வந்தானா என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா லேட் பண்ணிட்டே இருக்கானே. ஏய், சரவணன் வந்துட்டான். டேய் சரவணா, என்னடா ஆச்சு? என்னடி? ஐயோ ஐயோ. ஏய், சிரிக்கிறத நிறுத்திட்டாங்க. என்ன நடந்துச்சு அதை சொல்றா. என்னாச்சு இவனுக்கு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏய், என்னடா ஆச்சு? என்னடா நடந்துச்சு? ஏன்டா வந்தது வராதம இப்படி சிரிச்சிட்டு இருக்க? சொல்லிட்டு சரியாடா. ஐயோ ஐயோ, அங்க போனதும் எல்லாமே காமெடியா முடிஞ்சிச்சுப்பா. காமெடியா? என்னடா சொல்ற? அம்மா, முதல்ல சூப்பரா ஒரு பால் பாயசம் வச்சு கொண்டாப்போ. எனக்கு இந்த நியூஸ கொண்டாடணும் போல இருக்கு. டேய், என்னடா சொல்ற? கொண்டாடணுமா? ஆமாமா. ஏண்டா,
விஷயத்தை சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. எல்லாம் காமெடி தான்ப்பா. நான் அந்த வீட்டுக்கு அந்த பொம்பளை பத்தி சொல்ல போனா அந்த பொம்பளையே அந்த வீட்டுல தான் இருக்கிறாங்க. அந்த பொம்பளை அந்த வீட்லயே இருந்துச்சா? ஏய் என்னடா ஒண்ணுமே புரியல. யார் இந்த பொம்பளை? அந்த வீட்டுல எதுக்கா இருக்கா? ஏய் அவளை எதுக்காக மாப்பிள்ளை வெளியே வச்சு ரகசியமா மீட் பண்றாரு? இதே தான்ப்பா என்னுடைய குழப்பமோ. நல்ல வேலை நான் பார்த்த விஷயத்த சொல்லி அக்கா கிட்ட கேட்காம யார் அந்த பொம்பளைன்னு தான் கேட்டேன். அக்கா சொன்னதை கேட்டு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். டேய் சரவணா, சர்ப்ரைஸ் வைக்காம விஷயத்தை போட்டு உடையடா. யார் இது? நடராஜனோட சின்ன வீடுன்னு அக்கா சொன்னாங்க. எல்லாம் பொம்மலாட்டம்